அவ்வளோ நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா. செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்குது. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்லேயே. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னா, அது வேண்டாம் அப்படின்னா. ஏன் செல்வா அப்படின்னு. இல்லை, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார் செல்வா. அவர் முதல் படமெல்லாம் கிடையாது. இது அந்த படைப்புக்குள்ளே ஊறி ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். செல்வா வாழ்க, நல்லா பெருசாக வருவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாயிருவேன். முதல் 4 வாட்டி கற்றுவேன், 5ஆவது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும். அப்படி ஒரு உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு வானமே இல்லை.